தாபீன்கள் காலத்து அறிஞர்களது ஹதீஸ் தொகுப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஹதீஸ் தொகுப்புகள்ல இந்த முசன்னத், ஜாமிஉ, முஸ்னத், கிதாப், சுனன், இதுல தாபீன் காலங்கள்ல வந்த ஹதீஸ் தொகுப்பு எடுத்தோம்னு சொன்னா அது முஸ்னத் முறை. முஸ்னத் முறை இஸ்னாத் அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் தான் தாபீன்கள காலத்தை தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள். இஸ்னாதை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள். ஜாமிஉ முறை என்று தலைப்பு வாரியாக ஹதீஸ்கள் தொகுக்கப்படுதல், இது தபோ தாபீன்கள காலத்துல வந்து புகாரி, முஸ்லிம் எல்லாம் ஜாமிஉ முறையில வாருது. இந்த ஜாமிஉ முறையில வார ஹதீஸ் கிரந்தங்கள்ட தான் இந்த கிதாப், பாப் என்ற அடிப்படையில தலைப்பு வாரியான ஹதீஸ்கள் வாரது எங்களுக்கு பார்க்கலும். சுனன் என்று சொல்றது ஹதீஸ்ல ஃபிக்ஹ் சட்டங்களையும் ஹதீஸ் ஊடா ஹதீஸ குறிப்பிட்ட நேரம் ஃபிக்ஹ் சட்டங்களை கொண்டார். இது முக்கியமான சுனன் தான் சுனன் அபூதாவுத். சுனன் அபூதாவுத் முக்கியமான ஒரு ஹதீஸ் கிரந்தம். அதாவது கேள்வி, ஜகாத்தை சேகரித்து விநியோகிக்கும் பணியில் ஈடுபடுவோர் எவ்வாறு அழைக்கப்படுவர்? ஜகாத்தை சேகரிக்கிற கூட்டம் அல் ஆமில் என்று அழைக்கப்படுவார். ஜகாத்தை சேகரிப்பவர்கள் அல் ஆமில் என்று அழைக்கப்படுவார்கள். இதுல இந்த ஃபகீர் என்றவங்க பார்த்தோம்னு சொன்னா ஜகாத் இந்த கூட்டங்கள்ல முதலாவது வார ஒரு ஃபகீர், பரம ஏழை. இதுல தான் அனாதைகள், அதே நேரம் விதவைகள், அதே நேரம் அங்கவீனர்கள் வருவாங்க. அதே மிஸ்கீன்கள், மிஸ்கீன்கள் வந்து சம்பாதித்தாலும் தனக்கு தேவையான செலவுகளை பூர்ணப்படுத்த முடியாதவர்கள். இப்னு சபீல் என்றவர் வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட பயணம் போறவர், அந்த பயணத்தை முடிக்க இயலாத கட்டத்தில் அவருக்கு ஜகாத்ல இருந்து ஒரு பங்கு கிடைக்கும். முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்களுக்கும் ஜகாத்ல ஒரு பங்கு வரும். அடுத்தது குர்ஆனிய கலையில் முஹ்கம் எனப்படுவது. குர்ஆன்ல முஹ்கம், முத்தஷாபிஹ் என்று சொல்லி ரெண்டு கலை வரும். முஹ்கம், முத்தஷாபிஹ்ல முஹ்கம் என்று சொன்னா குர்ஆன்ல தெளிவாக வார சட்டங்கள், அது மேலதிக விளக்கங்களுக்கு முஹ்கம் போக தேவையில்லை. முத்தஷாபிஹ் என்று சொன்னா தெளிவு இல்லாம வாரது, அல்ல தெளிவு இல்லாம வார சந்தர்ப்பத்துல முத்தஷாபிஹ்க்கு மேலதிக விளக்கங்களை நாங்க வழங்கணும். அப்ப இந்த முஹ்கம் என்று சொல்ல நேரம் குறித்ததொரு கருத்தை மட்டும் சுட்டும் தெளிவான வசனங்கள் ஆகும் தான் முஹ்கம். முஹ்கம் என்றா குறித்ததொரு கருத்தை மட்டும் சுட்டும் தெளிவான வசனங்கள். பொருள் தெளிவற்ற வசனங்கள் முத்தஷாபிஹ், அதுக்கு மேலதிகமான விளக்கங்கள் தேவை. ரைட். தனி எழுத்துக்கள் என்றது ஒரு அத்தியாயத்துல வர தனி எழுத்துக்கள் ஹுரூஃபுல் முகத்தாத். இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொல்றதும் முத்தஷாபிஹ்ல தான் வரும். அகீதா தொடர்பான வசனங்கள் தான் அதிகமாக முத்தஷாபிஹ்ல வரும். ரைட். குர்ஆன்ல மாற்றப்பட்ட வசனங்கள் என்று சொன்னா மன்சூஹ். குர்ஆன்ல ஒரு நாசிஹ் மன்சூஹ் என்ற கலை இது. நாசிஹ் என்று சொல்றது வந்து, நாசிஹ்ன்றது வந்து